சற்று முன் வெளியான தகவல். மத்திய அரசு அறிவித்துள்ள ஒரு முக்கியமான தகவல். அது என்னவென்றால் 4% ஒதுக்கீட்டில் அரசு குடியிருப்பு வசதிகள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி குறைபாடுகள் உள்ள தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆரம்ப ஒதுக்கீடுகள் மற்றும் தங்குமிட மாற்றங்கள் இரண்டிற்கும் ஒருங்கிணைந்த காத்திருப்பு பட்டியலில் முன்னுரிமை பெறுவார்கள். அதாவது இந்த மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால் அரசு குடியிருப்பு விடுதி ஒதுக்கீடு தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது. அதை பற்றி இங்கே முழுமையாக பார்க்கலாம். நீங்க வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அரசு குடியிருப்பு விடுதி ஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு PWD 4% இடஒதுக்கீட்டை அறிவித்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியாக வந்துள்ளது. இந்த இடஒதுக்கீடு விடுதிகள் உட்பட டைம் பி வரையிலான வீட்டு வகைகளுக்கு பொருந்தும். இது டெம்படா போர்ட்டல் வழியாக மாதாந்திர தானியங்கி ஒதுக்கீடு அமைப்பு, அதாவது ASA மூலம் நிரப்பட நிரப்பப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி குறைபாடுகள் உள்ள தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆரம்ப ஒதுக்கீடுகள் மற்றும் தங்குமிட மாற்றங்கள் இரண்டிற்கும் ஒருங்கிணைந்த காத்திருப்பு பட்டியலில் முன்னுரிமை பெறுவார்கள். அமைச்சகம் வெளியிட்ட குறிப்பாணையின்படி அவர்கள் தங்கள் சுய விவரங்களை புதுப்பித்து சாம்படா இணையதளத்தில் செல்லுபடியாகும் தனித்துவமான மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை, அதாவது UDID அட்டையை பதிவேற்ற வேண்டும். அந்தந்த நிர்வாக அமைச்சகங்கள் அல்லது துறைகள் இந்த விவரங்களை சரிபார்த்து விண்ணப்பங்களை எஸ்டேட் இயக்குநர்களுக்கு அனுப்பும். அவர்கள் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் சாம்படா இணையதளத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட PWD பிரிவின் கீழ் ஏலம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சர் மனோகர் லால் இந்த கொள்கையை அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகத்தை நோக்கிய ஒரு மைல்கல் படி என்று விவரித்தார். அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணியமான வாழ்க்கை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஆய்வுகளை வழங்குவது எங்கள் முன்னுரிமை. இப்போது மாற்றுத்திறனாளிகள் மத்திய அரசின் குடியிருப்பு வசதிகளில் 4% இடஒதுக்கீட்டை பெறுவார்கள். இந்த முடிவு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம், அதாவது 2016 படி சமத்துவம், மரியாதை மற்றும் உரிமைகள் சார்ந்த சமூகத்திற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது என்று கட்டக் தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார். பொறுப்பு துறப்பு இந்த செய்தி தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. அதேபோல அது மட்டும் இல்லாமல், அதாவது இனி 24 மணி நேரமும் ஏசி ஓடினாலும் கரண்ட் பில் எகிராது. அதாவது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது ஏசியை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸில் இயக்கவும். பெரும்பாலும் மக்கள் அறையை விரைவாக குளிர்விக்க 18 அல்லது 20 டிகிரி வெப்பநிலையை அமைப்பார்கள். ஆனால் இது மின்சார பயன்பாட்டை பெரிதும் அதிகரிக்கிறது.
அதே நேரத்தில் 24 முதல் 26 டிகிரியில் ஏசியை இயக்கினால் மின்சார கட்டணம் குறைவாக வரும். அறையை நன்றாக க்ளோஸ் செய்து வைத்திருக்க வேண்டும். அறையின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் சரியாக மூடப்பட்டிருப்பதையும் குளிர்ந்த காற்று எங்கிருந்தும் வெளியேறாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏசியை இயக்கும்போது டைமர் பயன்முறையை பயன்படுத்தவும். இரவில் தூங்கும்போது ஏசியை இயக்கினால் டைமரை அமைத்து சில மணி நேரங்களுக்குப் பிறகு அதை அணைக்கலாம். இது அறையை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். பிற்பகல் 2 முதல் 3 மணிக்கு பிறகு ஏசியை அணைப்பதும் நிறைய மின்சாரத்தை மிச்சப்படுத்த உதவுகிறது. அதேபோல நீங்கள் ஏசியுடன் சேர்த்து ஒரு கோணனையும் இயக்கலாம். இது அறையை விரைவாக குளிர்விக்கும். ஏசியிலிருந்து வெளியேறும் குளிர்ந்த காற்றை விரைவாக அறை முழுவதும் பரப்பி அறை விரைவாக குளிர்ச்சியடைய செய்யும். இதனால் குறைந்த நேரத்திற்கு ஏசியை இயக்க வேண்டியிருக்கும். இது மின்சாரத்தை மிச்சப்படுத்தும். இது தவிர ஏசியை தொடர்ந்து சர்வீஸ் செய்வது மிகவும் முக்கியம். டஸ்ட் பில்டர் சுத்தமாக இல்லாவிட்டால் ஏசி அழுத்தப்பட்டு அதிக மின்சாரத்தை உட்கொள்ளக்கூடும். ஏசி நன்றாக வேலை செய்யும் வகையிலும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையிலும் ஒவ்வொரு வருடமும் அதை சர்வீஸ் செய்ய வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.